ஹாய் ஆல், வெல்கம் டு வேதாந்த் பார்த்தவன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரையை வச்சு ஒரு பொரியல் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இது ரொம்ப சிம்பிள், குயிக்காக ஒரு கீரையை க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 10 மினிட்ஸ் கூட ஆகாது இது பண்ணுறதுக்கு. அவ்வளோ ஈஸி. ஸோ இது நீங்கள் வீக்லி ட்வைஸ் சாப்பிடலாம். ஏன்னா அயன் ஸ்ட்ரென்த் நிறைய இருக்குது முருங்கைக்கீரையில். ரத்தம் கூட அதிகரிக்கும் ப்ரெக்னென்சி டைமில் சாப்பிடும்போது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறோம். கடாய் காஞ்சதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, தாளிக்கிற கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நம்ம நிறைய கூட சேர்த்துக்கலாம். நல்லா பைட் பண்ணும்போது நல்லா சூப்பராக இருக்கும். அது பிடிக்காதவங்க கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்கிறோம். ஸோ வரமிளகாவையும் நல்லா வதக்கி விட்டுட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதோடையே நம்ம தூள் உப்பும் சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விடணும். இந்த வெங்காயம், இந்த வரமிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முருங்கைக்கீரை, அதை இதோடு சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கணும். ஸோ கலந்து கொடுக்கும்போது நம்ம உப்பு போட்டோம் இல்லையா, இதில் ஒரு டிப்பு என்னென்னா கம்மியாக உப்பு போடணும். ஏன்னா முருங்கைக்கீரை சுருங்கும். ஸோ நீங்கள் போடும்போதே நிறைய போட்டுட்டீங்க அப்படின்னா கீரையில் உப்பு கச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. வேணும்னா கூட லாஸ்ட்டாக நீங்கள் திருப்பியும் ஆட் பண்ணிக்கலாம் பத்தலை அப்படின்னா. அதனால் உப்பு மட்டும் கம்மியாக போடணும். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா சுருளை வதக்கி விட்டு இந்த கீரை வதங்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை ஊற்றி நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடணும். இடையில கிளறி கொடுக்கணும். இல்லைனா நீங்கள் லைட்டாக அடிபிடிச்ச மாதிரி ஆகிடும். அது அப்படியே நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதுதான் அந்த பதம். இப்படி நல்லா கீரை சுருண்டு வெந்துருச்சு. ஸோ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கீரை அப்போ எப்படி பச்சையாக இருந்தது, இப்போ அப்படியே சுருண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் நம்ம துருகி வச்ச தேங்காய் இருக்கு இல்லையா, அதை அடுப்பை அமைச்சிட்டு நம்ம அதில் சேர்த்து கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு இதுலேயே அப்படியே ரைஸ் கூட போட்டு கொடுக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை ஒயிட் ரைஸு, கீரை கடையல், பொரியல், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் 65 மஞ்சூரியன் எல்லாம் வச்சு பண்ணியிருக்கேன். இதுக்கு கடையில் முந்தின வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் டைம் இருந்தால் போய் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.